This is Natarajan from NJan channel. இது நம்மளோட ரியாக்ட் டியூட்டோரியலோட 12th டியூட்டோரியல். இதுல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெஃப்னா என்ன, ரியாக்ட்ல ரெஃப் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை எப்படி எல்லாம் நம்ம வந்து பெட்டர் வேல யூஸ் பண்ணலாம், இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம எழுதுவோம்ல, லைக் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சோ இந்த மாதிரி வந்து சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்ணி அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் ரெஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாம்ல ஒரு எலமெண்ட் இதுவாயிருச்சு, அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு பாயிண்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த சோ வந்து இந்த ரெஃப்ங்கிற ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டைல மாத்தினா அந்த டாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இது யூஸ் ஆகுது மெயினா. இப்போ வந்து நம்ம வந்து அதை பார்க்கலாம். இந்த சாம்பிள் நான் ஏற்கனவே வச்சிருந்தா அதே சாம்பிள் தான் ரன் பண்றேன். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஒரு டிவ் வந்து பைண்ட் பண்ண போறேன். ரெஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பைண்ட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வந்துருச்சு இந்த டிவ். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது நான் என்ன பண்ணேன்னா இங்க ஒரு இன்புட் கண்ட்ரோல், ஒரு கலர் கண்ட்ரோல் கிரியேட் பண்றேன். இப்ப இந்த கலர் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நான் என்ன கலர் சேஞ்ச் பண்றேன்னா இந்த டிவ்ல வந்து அது பேக்ரவுண்ட் கலரா வரணும். இதுதான் நம்மளோட நீடு. இதை ஒரு ஆப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி அப்டேட் பண்ணலாம். இது ஸ்டேட் யூஸ் பண்ணாம பண்ற ஒரு மெத்தட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண போறோம். ஏன்னா இப்ப நிறைய எலமெண்ட்டுக்கு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து எப்படி பண்றது, ரெஃபோ வந்து சிங்கிள் எலமெண்ட்டுக்கு எப்படி பண்றது, மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்ட் இந்த டெக்ஸ்ட்ல சேஞ்ச் பண்ற இது வந்து இதுல வரணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஆன் கிளிக்ல ஒரு மெத்தட கால் பண்ணுவோம். சோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேல்யூவை கெட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இங்க வந்து நான் என்ன வேல்யூ வந்துச்சு அப்படிங்கறத லெட் கலர் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ வேரியபிள் டிக்ளேர் பண்ணி e டாட் டார்கெட் டாட் வேல்யூல கிடைக்கும். ஓகே, இது வந்து நார்மலா பண்றது ஈவென்ட்டோட ஆப்ஜெக்ட். இந்த கலருங்கிற இந்த கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணாலே இந்த ஈவென்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது நார்மல் டாமோட ஃபீச்சர் தான். அதுல டார்கெட்ல அதுல வேல்யூங்கிறதுல நம்ம கலர் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இங்க உங்களுக்கு கன்சோல் லாக் போட்டு காமிக்கிறேன், அந்த கலர் வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறத. இப்போ வரும், இங்க டெவ் டூல் ஓபன் பண்றேன். இங்க கன்சோல் லாக், இங்க பாருங்க நான் இங்க சேஞ்ச் பண்ணல, அதோட வேல்யூ வந்து அங்க பிரிண்ட் ஆகுது, தெரியுதா? சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றபடி நமக்கு அந்த வேல்யூ வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ நம்மளோட நீட் என்ன, இதுக்கு வந்து இதை அஃபெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த எலமெண்ட்ல நம்ம சேஞ்ச் பண்ணா இந்த எலமெண்ட்டை நம்ம ஒரு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு இந்த ரெஃப்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு பாயிண்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி. சோ அந்த ரெஃப் யூஸ் பண்ணி தான் இப்ப பண்ண போறோம். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம், ரெஃப் div element அப்படின்னு சொல்லி. நான் பை டிஃபால்ட் எனின்னு வச்சு எந்த வேல்யூவும் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல this டாட் ரெஃப் div element, நீங்க கன்ஸ்ட்ரக்டர்ல போடுறது ஏன்னா ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போடுறேன். react டாட் கிரியேட் ரெஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து அசைன் பண்ணும். ஓகேவா? சோ ஈவன் இதை இங்க போடணும் கூட இல்லை, நீங்க இப்படி கூட போடலாம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிளுக்கு என்ன அசைன் பண்றோம்னா ரியாக்டோட கிரியேட் ரெஃப்ங்கிற மெத்தடை கால் பண்றோம். அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போதோ அதை வந்து இதுல அசைன் பண்றோம். இப்ப இந்த இதை வந்து என்ன பண்றோம்னா இந்த வேரியபிள எந்த எலமெண்ட்ல சேஞ்ச் பண்ணுவோம் அந்த எலமெண்ட்ல போயிட்டு ஆட்ரிபியூட் ரெஃப்னு கொடுத்து எக்ஸ்பிரஷன் இப்படி கொடுக்கிறோம், this டாட் அப்படின்னு கொடுக்கணும். அவ்வளவுதான், கொடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்மள்ட்ட ஒரு ரெஃபரன்ஸோட ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெஃபரன்ஸோட வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள எதோட ரெஃபரன்ஸ்ங்கிறதை மேப் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா ரன் ஆகல இந்த வேரியபிள்ல இதுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டி இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம கெட்டும் பண்ண முடியும், செட்டும் பண்ணிக்க முடியும் எல்லா வேல்யூவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வச்சு நான் உங்களுக்கு அப்படியே இங்க போட்டு காமிக்கிறேன். கன்சோல் லாக்ல சேஞ்ச் பண்ணல அது வருதா அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க எதுவும் இல்லை. நான் இங்க பண்ணனா இருங்க கரண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த டிவ் வந்து அப்படியே வருது. ஸோ கிளிக் பண்ணா பாருங்க கரெக்டா அந்த டிவ் வந்து இதுவாகுது. இங்க கன்சோல் போறேன் கரண்ட்னு வருது. இதுக்குள்ள இந்த டிவ் கிளிக் பண்ணா கரெக்டா அந்த டிவ் வருது. ஸோ நமக்கு வந்து இதுதான் அந்த பாயிண்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து என்ன வேணும், இதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம பண்ண போறோம். ஸோ நார்மலா பேக்ரவுண்ட் கலருங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டியில இருக்கும், ஸ்டைல்ங்கிற ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி திஸ் டாட் ரெஃப்ல கரண்ட் டாட் அதுக்கு அடுத்து ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர். இதுல போயிட்டு இந்த கலர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணி வச்சிருக்கோம், இதை வந்து அசைன் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க இங்க போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்றேன் ப்ளூ கலர். ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். 1 செகண்ட். டார்கெட் ஓகே ஆன் கிளிக்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா ஆன் சேஞ்ச் போட்டோம்னா கரெக்டா ஒர்க் ஆகும். ஏன்னா ஆன் சேஞ்ச் ஈவன் தான் கரெக்டா இருக்கும். அந்த டிராப் டவுன் சேஞ்ச் பண்ணல. இப்ப பாருங்க நான் இங்க செலக்ட் பண்றேன். இந்த வேல்யூஸ் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதுதான் வந்து ரெஃபோட மெயினான ஃபீச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இந்த இன்னர் டெக்ஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நான் இதுலயே பிரிண்ட் பண்றேன் பாருங்க. கன்சோல் டாட் லாக்ல this dot ref dot current dot inner text அப்படின்னு எடுக்கிறேன். நம்ம நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுவோம் அதே தான் இங்கேயும். இங்க பாருங்க ரஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் சரி. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு வேரியபிள் வச்சு இப்ப இதே வேரியபிள் வச்சு நான் இன்னொரு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும், அதாவது எரர் த்ரோ பண்ணாது. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ரெஃப் எக்ஸாம்பிள் 2ன்னு போட்டிருக்கேன். அதே வேரியபிளை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகும்னா இங்க இந்த வேரியபிள் வந்து ரெஃபரன்ஸா இருக்காது, இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுவோம் 2 ஆகல. இப்ப செகண்ட் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். இப்ப பாருங்க இங்க ரெண்டுமே இருக்கு. நான் போயிட்டு இந்த கலரை சேஞ்ச் பண்றேன். இந்த பாருங்க செகண்டுக்கு மட்டும்தான் வந்து வருது. இங்க போயிட்டு நாங்க பண்ணனா செகண்டுக்கு மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் நடக்குது. தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா வந்து இது ஓவர் ரைட் பண்ணிச்சு. சரி ஓகே இப்ப இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப வந்து நான் மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்க்கு தான் வந்து இந்த ரெஃபோட இதுலயே ஒரு மெத்தட் பாஸ் பண்ற மாதிரி கால்பேக் மெத்தட் மாதிரி பாஸ் பண்ற ஒரு அப்ரோச் பண்ணிருக்காங்க. இப்ப இது உங்களுக்கு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு இது வந்து லைக் கெட் எலமெண்ட் பை ஐடி மாதிரி. அடுத்து வந்து நம்ம மல்டிபிள் எலமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இங்க போறேன். நான் போயிட்டு ரெஃப் மல்டி டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு எனி ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு மட்டும் போடுறேன். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே இதுக்கு வந்து நான் எம்டி ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து இந்த இதை 2 இது போட்டு 3ன்னு ஒண்ணு போட்டுறேன். அதுல வந்து இது ரெண்டுக்கும் நான் சொன்ன அந்த செகண்ட் அப்ரோச் பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள ஒரு கால் பேக் மாதிரி பண்ணணும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன வேரியபிள் வேணாலும் நீங்க கொடுத்துட்டு இங்க வந்து this dot ref multi element dot pushன்னு கொடுக்குறேன். புஷ்ன்னு கொடுத்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து அப்படியே புஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இதுக்கும் பண்றேன். இப்ப இங்க வந்து பண்ணல. இதுல இப்ப என்ன இருக்கும்னா அரே ஆஃப் எலமெண்ட் இருக்கும். இப்ப நம்ம இங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணல என்ன பண்ணலாம்னா லைக் மேப் போட்டு
இங்க வந்து மேப் இதுக்குள்ள வந்து நான் இ அப்படின்னு போட்டு இ டாட் இங்க நம்ம போட்டோம்ல இது அப்படி ஆக்சுவலா வந்து இதுல வந்து கரண்ட்ங்கிறது ப்ராப்பர்ட்டி வராது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இதுல அரே இருக்கறனால அரேவை லூப் பண்றேன். இந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நம்ம செட் பண்ண பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப பாருங்க எல்லாமே சேஞ்ச் ஆகுது தெரியுதா? இது இண்டிவிஜுவல் எலமெண்டா போட்டது, இது இப்ப மல்டி எலமெண்டா போட்டது. ஈவன் இப்ப நான் இதை இண்டிவிஜுவல் எலமெண்டா ரெண்டாவதுக்கும் மாத்திரம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப வந்து மல்டி எலமெண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கோம். இப்ப வந்து இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே தான் இருக்கு, செகண்ட் 2 தான் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம ரெஃப்ல வந்து ஒரே இண்டிவிஜுவல் ரெஃபோட பாயிண்டர் பாயிண்ட் பண்ணோம். ஸோ அடுத்ததுலயும் அதே பாயிண்டர் பாயிண்ட் பண்ணனால செகண்ட்ல உள்ளது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்டே வந்து நம்மளோட ஸ்கோப்ல இல்லாம போயிருச்சு. அதாவது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்டர்ல இல்லாம போயிருச்சு. அடுத்து தேர்ட் எலமெண்ட் நம்ம மல்டி இதுல புஷ் பண்ணிருக்கனால, அதாவது கால்பேக் மெத்தட்ல நம்ம பண்ணிருக்கனால இதுவாகுது. ஸோ கால்பேக் மெத்தட்ல பண்றதுக்கு நீங்க ரியாக்ட் டாட் கிரியேட் ரெஃப்ங்கிறது போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து இண்டிவிஜுவலா போடல அப்படி பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதையுமே வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் நான் இங்க இப்ப இந்த கிரியேட் ரெஃப் நான் இண்டிவிஜுவலா போட்டு இப்படி அசைன் பண்ண முடியாதா? நான் அதை அசைன் பண்றேன். இப்போ அதாவது இங்க இதை மட்டும் வச்சு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா நான் இப்ப இப்படி பண்ணிருக்கேன். அதாவது வெறும் இது மட்டும் போட்டு கால் பேக் போடாம இங்க எனின்னு வச்சுட்டேன். இங்க அதை ரெஃபர் பண்றேன். இப்ப வந்து பார்த்தோம்னா இது நமக்கு வந்து ரெண்டர் ஆகாது, பிரேக் ஆகும். பாருங்க ஆக்சுவலா இதே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இங்க இடத்துல நம்ம ஒரு வேரியபிளா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் கண்டிப்பா கிரியேட் ரெஃப்ல இருந்து வந்திருக்கணும். இதே நீங்க இங்க கால் பேக்கா கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப வந்து அவசியம் இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்னா நான் இங்க ஈன்னு போட்டு ஈக்குவல் டு இங்கே ஈன்னு அசைன் பண்ணிடுறேன். இப்படி பண்ண முடியும். இப்போ வந்து நான் இங்க அரேல எப்படி புஷ் பண்ணனா அதுக்கு பதிலா அந்த வேரியபிளே அசைன் பண்ணிடுறேன். ஸ்டில் இண்டிவிஜுவலா வந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப ஆக்சஸ் பண்றதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இங்க வந்து இந்த கரண்ட்ங்கிறது இருக்காது. டைரக்டா ஸ்டைல் அந்த எலமெண்ட் டாட் ஸ்டைல் தெரியுதா? சோ அவ்வளவுதான். உங்களுக்கு ரெஃப் இப்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. We will meet you on next video. Bye. Thank you.